இந்த வீடியோல நீங்க ஒரு சாரி பை பண்ணாலே உங்களுக்கு இன்னொரு சாரி ஃப்ரீயாவே கிடைக்க போகுது. எப்படி அப்படின்னு நான் டீட்டெயிலா சொல்றேன். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. எப்படி அப்படிதானே கேக்குறீங்க? எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து நாங்க கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். எவ்ரி மந்த் எல்லா மந்த்துமே 2 பேருக்கு 2 சாரி ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரெல்லாம் அந்த பெர்சன் பாத்தீங்க அப்படின்னா, எப்போ நம்ம வீடியோ பார்த்தாலும் அந்த வீடியோட கமெண்ட்ல போய் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சாரி கலெக்ஷன் பத்தியும் நம்மளுடைய நம்மளுடைய சேனல் பத்தியும் பெஸ்ட் கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ அந்த பெஸ்ட் கமெண்ட் பண்ற பர்சன் வந்து ஒரு ஆள் சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு சாரி எவ்ரி மந்த் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட நீங்க எத்தனை சாரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த பர்ச்சேஸ் பண்ற பர்சன் வந்து ஒரு ஆளை செட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சாரி ஃப்ரீயா கொடுத்துருக்கோம் எவ்ரி மந்த். ஸோ நீங்க நம்ம வீடியோ நம்ம சேனல்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா பெஸ்ட் கமெண்ட் மட்டும் மறக்காம தட்டி விட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் ஒரு சாரியாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிருங்க. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு வந்து உங்களுக்காக செம்மையான சூப்பரான கலெக்ஷனா கொண்டு இருக்கேன். அதுல நீங்க பார்க்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம எப்பவும் போல ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்காக வந்திருக்க புதுமையான சாரி கலெக்ஷன் வந்து பாத்துடலாமா? எப்படி இருக்குன்னு பாத்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாரி தான் உங்களுக்கு வந்து இது வந்து பியூர் காட்டன் கிடையாது, மிக்சடு காட்டன் தான். ஸோ நம்மளோட பேஜ்ல வந்து இந்த பாந்தினி டைப் வந்து பியூர் காட்டன் அப்லோட் பண்ணிருக்கோம். அதுக்கும் சூப்பரான ரெஸ்பான்ஸ்ஃபுல் இருந்தது. ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க எல்லாரும், இனிமேல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்க அப்படின்னா அதுலயே உங்களுக்கு மிக்சடு காட்டன் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மொடமொடன்னு இருக்கும். ரொம்ப சாரி வந்து போட முடியாது அந்த அளவுக்குலாம் இல்லை, ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும். அவ்வளோ சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வந்து மிக்சடு காட்டன் அப்படிங்கிற அந்த ஃபீலே உங்களுக்கு வராது. காட்டன் போலவே தான் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ உங்களுக்கு பியூர் காட்டன் வேணுனாலும் நம்ம வீடியோ பாருங்க. அதுல இருந்து நீங்க செலக்ட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி பிளேஸ் பண்ணிக்கோங்க ஆர்டர். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மிக்சடு காட்டன் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையுமே மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த எரிச்சலோ இந்த மொடன்னு இருக்கிறது உங்களுக்கு வந்து போட முடியாத அளவுக்கு எரிச்சல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அவ்வளோ சாஃப்டா இருக்கும். ஸோ இந்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு பார்டர்ல கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருவாங்க. ஸோ சாரியோட கலர் பாத்தீங்கன்னா இந்த பிஸ்கெட் கலர், இந்த சாண்டில் கலர். ஸோ இது மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுவும் இந்த சாண்டில் வந்து எவ்ரி சாரியில வந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த கலர் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு 6 கலர் காம்பினேஷன்ல சூப்பரா கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது சாரி எப்படி இருக்கு அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? இந்த சாரி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பாருங்க, பாந்தினி டைப்ல சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வருது. உங்களுக்கு மேலையும் கீழையும் நல்லா இந்த சாண்டில் கலர்ல கொடுத்துருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த சாண்டில் கலர்ல வித் ஒயிட் கலர் சேர்ந்து உங்களுக்கு பாந்தினி, பெரிய பாந்தினி அண்ட் சின்ன பாந்தினி ரெண்டுமே கலந்து உங்களுக்கு பாடி ஃபுல்லாமே இப்படிதான் வருது. ஸோ பாருங்க, நல்லா சூப்பரா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பல்லுப்பாட்டு நல்லா உங்களுக்கு இந்த சாண்டில்லே உங்களுக்கு வந்து இந்த பீட்ரூட் கலர்லயே உங்களுக்கு வந்து சூப்பரா டிசைன் பண்ணிட்டாங்க பாருங்க. அவ்வளோ யூனிக்கா இருக்கு. ஸோ இந்த பல்லுப்பாட்டுல வந்து நம்ம வந்து ஃபிளீட்ஸ் எடுக்கலாம்னு எடுத்துக்கலாம். அவ்வளோ ஈஸியா வித்தின் 1 செகண்ட்ல நீங்க எடுத்துடலாம். அவ்வளோ யூனிக்கா இருக்கும் பாருங்க. ஸோ இதோடைய பிளவுஸ் பார்ட் பார்த்துடலாமா எப்படி இருக்குன்னு? இந்த மாதிரி டிசைன் போட்ட சாரீஸ்க்கு வந்து பிளவுஸ் பிளைனா போறது இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஆர் டிசைன் போட்ட பிளவுஸ்க்கு பிளைன் சாரி போறதும் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த கான்செப்ட்ல தான் இந்த சாரி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த சாரி இதுல பிளவுஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1 மீட்டர் கொடுத்துட்டாங்க. நல்ல பீட்ரூட் கலர்லயே உங்களுக்கு வந்தது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க பிளைனாவே தைச்சு போடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ மாடல் இதுல ஃபுல்லா வந்ததால இந்த பிளவுஸ் நீங்க பிளைனாவே போட்டுக்கலாம். ரொம்ப யூனிக்கா இருக்கும். அவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. சாரியோட எக்ஸாக்ட் லுக் வந்து இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நல்ல ஒயிட்டான பர்சனுக்குலாம் எத்த சூப்பரான ஆப்டான கலர் இது. அவ்வளோ யூனிக்கா இருக்கு பாருங்க. செம்ம லுக்கா இருக்கு. போடவே அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிருவீங்க. ஜஸ்ட் 380 வித் ஷிப்பிங். ப்ளஸ் ஷிப்பிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சாரி எடுக்கும்போது கண்டிப்பாக ஷிப்பிங் கொடுக்கணும். 35 ருபீஸ் பே பண்ணணும். இது நீங்கள் 2 சாரியை பே பண்ணுங்க, நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம். 380 ப்ளஸ் ஷிப்பிங். ஸோ இப்படி தாங்க இருக்கும்.
டக்கு டக்குன்னு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் இப்போ என்ன சொல்ல போறேன் உங்களுக்கே தெரியும். ஸோ பார்க்காத நியூ வியூஸ்க்காக ஒவ்வொரு வீடியோ நான் அகைன் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட பை பண்றவங்களுக்கு டேமேஜ் அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்க்கு நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் தாராளமாக பண்ணி கொடுப்போம். ஸோ அதுக்கு நீங்க ரெண்டு விஷயம் மட்டும் தான் பண்ணணும். பார்சல் ஓப்பனிங் வீடியோ எடுத்துருக்கணும், எந்த ஒரு கட்டலாமல் எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்சல் லிஸ்ட்ல வித்தின் 2 days எனக்கு சென்ட் பண்ணி உங்க இஷ்யூ சொல்லி தாராளமா நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நோ ரிட்டர்ன் ஆப்ஷன். டேமேஜ் அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டுக்கு நாங்க தாராளமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். நாம பார்க்க போற செகண்ட் கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான யூனிக்கான கலர், நல்லா டார்க் ரெட் கலர். அதான் நாம பார்க்க போற செகண்ட் கலர் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ரெட் சில்லி கலர். வாவ், செம்மையா இருக்கு பாருங்க. நல்ல ஒரு டார்க்கான ரெட் சில்லி கலர். ஸோ அதுக்கு சாண்டல் நல்ல சூப்பராகவே எடுப்பாவே இருக்கு. ஸோ சாரீ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து பல்லுப்பாட்டு வந்துடும். இந்த பிளைன் வந்து உங்களுக்கு எல்லாமே பிளைனாக தான் வருது. ஸோ பிளைன் வந்து உங்களுக்கு பிளவுஸ் பாட்டு வந்து அகைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா சாரியில டிசைன் இருந்ததுன்னா பிளவுஸ் பிளைனாக போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளவுஸ்ல டிசைன் இருந்ததுன்னா சாரி பிளைனாக போடுறாங்க. ஸோ அதுதான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இன்ஸ்டாலையும் யூடியூப்லையும் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட் அப்படிங்கிறதுனால 6 மீட்டர் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 3XL பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து இதோட பிளவுஸ் இதுல இருந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்காம பிளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணாமல் இந்த கலரில் நீங்கள் வந்து வேற ஏதாவது நீங்கள் வந்து உங்ககிட்ட பிளவுஸ் இருந்ததுன்னா மிக்ஸ் மேட்ச் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த சாரி தாராளமே பத்தும். ஸோ பிளவுஸ் இந்த பக்கம் இருக்கு, உங்களுக்கு பல்லுப்பாட்டு இந்த பக்கம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறதுனால நீங்க வந்து இந்த பிளவுஸ் நீங்க கட் பண்ணி எடுக்காம அப்படியே நீங்க வேர் பண்ணும்போது ரொம்ப யூனிக்கா சூப்பராகவும் தெரிவிங்க. உங்களுக்கு நல்ல தாராளமே பத்தும். ஸோ 3XL போடுறவங்களுக்கு தான் நான் சொல்றேன். பிளவுஸை மட்டும் அதுல இருந்து கட் பண்ணி எடுத்துடாதீங்க. ஸோ எடுக்காம அப்படியே வச்சு இந்த சாரி யூஸ் பண்ணுங்க, தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு இன்கேஸ் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் கலர் இதுவுமே சூப்பரான ஒரு க்ரீன் கலர், அட்டகாசமாக இருக்கு பாருங்க. நீங்கள் நம்ம வீடியோ வந்து ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ வந்து நம்ம வீடியோவில் வந்து எப்படி இருக்குமோ சாரி பார்க்குற மாதிரி வருமோ வராதோ, பார்க்குற ஃபேப்ரிக் வருமோ வராதோ அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எவ்ரி மந்த் 2 sarees 2 பேருக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். ஸோ அதனால நீங்கள் வந்து நீங்கள் பார்க்குறவங்க வந்து பெஸ்ட் கமெண்ட் மட்டும் தட்டி விட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாரி பர்ச்சேஸ் பண்ணாலும் அவங்களுக்கு இன்னும் சாரி ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். ஸோ அதனால அந்த மாதிரி அதில் கலந்துக்கிட்டு நீங்கள் சாரியை வாங்கி டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாருங்க. ஸோ ஓகேங்களா, டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் நாங்கள் வீடியோவில் என்ன காட்டுறோமோ சேம் கலர் சேம் கிளாத் தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். நான் என்ன கிளாத் சொல்லணும் அதுதான் ரிசீவ் ஆகும். முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிக்சடு காட்டன் நான் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து இந்த மாதிரி சாரி வின் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அகைன் எங்ககிட்ட ஆர்டர் போட்டுக்கோங்க. மற்ற புட்டிக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட்டோட கலர் ஏற்றி விட்டுருவாங்க. ஸோ அதனால வந்து சாரி உங்களுக்கு டார்க்கான கலர்னு சொல்லிட்டு நீங்க ஆசையா ஆர்டர் பண்ணுவீங்க, வர்றது லைட் கலரா இருக்கும். வேற ஃபேப்ரிக் நினைச்சு நீங்க ஆர்டர் பண்ணுவீங்க, வர்றது வேற ஃபேப்ரிக்கா இருக்கும். ஸோ நீங்க ஏமாந்து போயிருவீங்க. அந்த பிரச்சனை நம்ம புட்டிக்ல இருக்கவே இருக்காதுங்க, நான் அடிச்சு சொல்லுவேன். ஸோ டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கு. ப்ரைஸ் 380. ஒரு சாரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல வராது. உங்களுக்கு 35 rupees கொடுக்கணும். இன்னும் 2 சாரி நீங்க எடுத்தீங்கன்னா நான் தாராளமா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுப்பேன். ஸோ மறக்காம எல்லாருமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கேட்கறதுக்கு முன்னாடி கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்னு வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ 4th கலர் பாத்தீங்கன்னா இதுவுமே சூப்பரான கலர், நல்ல ஒரு நேவி ப்ளூ கலருக்கு உங்களுக்கு லைட் சாண்டல். ஸோ நான் இப்போ காட்டுற கலர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒயிட்டான பர்சனும் மீடியமான கலர் இருக்கவங்களுக்கும் தாராளமாக மஸ்ட் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அழகாக தெரிவிங்க இது போடும்போது. ஸோ இந்த சாரீ எப்படி இருக்கும் ஓப்பன் பண்ணால் சேம் அதே மாதிரி தான் எல்லா சாரியும் வந்து பல்லுப்பாட்டு. இதோட பல்லுப்பாட்டு நல்லா சூப்பராகவே இருக்கு பாருங்க. இந்த நேவி ப்ளூக்கும் இந்த லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கு. இது வந்து பிளவுஸ். ஸோ வந்து எப்பவுமே சாரி வந்ததுமே நீங்கள் பிளவுஸ் உங்களுக்கு
சாரி உங்களுக்கு பத்துது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளவுஸை கட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பிளவுஸை கட் பண்ணிடாதீங்க. அப்புறம் சாரீஸ் ஸ்பாயிலா போயிடும். இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது நான் ஒரு டீட்டெயிலான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ நான் பார்க்க போற ஃபைனல் இது. ஸோ இந்த மாதிரி சாரீஸை நீங்க வந்து வாஷ் பண்ணும்போது அவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கும். குயிக் அண்ட் மைல்ட் வாஷ் கொடுங்க. ஸோ காட்டன் சாரீஸ்க்குலாம் நீங்க வந்து ஹாட் வாட்டர் எப்போ யூஸ் பண்ணிடாதீங்க. அது உங்களை த்ரெட்டையும் ஸ்பால் ஆக்கி விட்டு உங்க கலரையும் சாயமும் போக வச்சிடும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்க கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுங்க. லிக்விட் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு சூப்பரா சாரியோட இதை வந்து லாக் பண்ணி வைக்கும். சாரியோட அந்த கலரை வந்து லாக் பண்ணி வைக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். சாரி உங்களுக்கு புதுசு போலவே இருக்கும். ஸோ இந்த காட்டன்லாம் சம்டைம் நீங்க கஞ்சி போடுவீங்க இல்லையா? ஸோ அந்த கஞ்சி வந்து நீங்க போட்டுட்டு அப்படியே வந்து பீரோல மடிச்சு வைக்க கூடாது. ஸோ அப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பூச்சி சின்ன சின்ன வண்டுல வந்து உங்க சாரியே த்ரெட்டை வந்து ஸ்பால் ஆகிக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்க வந்து அயன் பண்ணி வைங்க. அந்த சூட்லேயே வந்து அது எல்லாமே இதுவாயிரும். அந்த கஞ்சியோட இதெல்லாம் போயிடும். ஸோ அதனால எப்பவுமே காட்டன் சாரிகளை வாஷ் பண்ணி வைக்கும்போது அயன் பண்ணி வைக்க மறந்துடாதீங்க. மஸ்ட் நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா உங்களை சாரி புதுசு போல அப்படி லட்டு மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா காட்டன் சாரியோட மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுல நம்ம கலெக்ஷன் நான் காமிச்சிருப்பேன். ஸோ நீங்க அதெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைச்சு அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. அந்த வீடியோ லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணா பின் பண்ணிக்க. கண்டிப்பா எல்லாரும் மறக்காம செக் பண்ணி பார்த்தாங்க.